Hello friends, welcome to my channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தென அரிசியில பொங்கல் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். நம்ம பச்சை அரிசியில பொங்கல் செஞ்சு கொடுக்கறதை விட இந்த மாதிரி சிறுதானியங்கள்ல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தென அரிசி 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இது குட்டி குட்டியா பிரவுன் கலர்ல இருக்கும். பாசி பருப்பு ஒரு 1/4 டம்ளர் எடுத்துட்டேன். ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணி ஒரு 1 hour ஊற வச்சிடணும். இதை நம்ம 1/4 டம்ளருக்கு 3 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் வெல்லத்தை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி போட்டுட்டு நல்லா நம்ம வேக வச்சுக்கணும். 1 டம்ளர் பால், காய்ச்சின பால் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்ததில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தையும் நம்ம வடிகட்டி ஊற்றணும். இல்லைன்னா அதில் இருக்க கசரெல்லாம் உள்ளே போயிடும். அதனால் நல்லா வடிகட்டி தான் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தென அரிசி கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கணும். அடுப்பை சிம்மில் போட்டுக்கோங்க, லோ ஃப்ளேமில். நான் 2 ஸ்பூன் ஆவின் நெய் எடுத்திருக்கேன். இன்னொரு கடாயில் 2 ஸ்பூன் ஆவின் நெய் விட்டுட்டு எந்த நெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய், கிஸ்மிஸ், முந்திரி பழம்லாம் போட்டு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனேவும் பொங்கல் ஆல்ரெடி நம்ம சிம்மில் போட்டிருந்தோம்ல, அது கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சுவையான டேஸ்டியான திணை அரிசியில் பொங்கல் ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.